ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாரமாக வந்துட்டு ரொம்ப பெரிய விவாதமாக நடந்துக்கிட்டு இருந்த ஜடேஜா சஞ்சு சாம்சனுடைய அந்த ட்ரேட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு காலையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 12 வருஷமாக வந்துட்டு சிஎஸ்கேவை தன்னுடைய தோள்களில் சுமந்த ஜடேஜாவும் 11 வருஷமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு இல்லையா, ராஜஸ்தான் ராயல்ஸை தன்னுடைய தோள்களில் சுமந்து கட்டி காமித்த சஞ்சு சாம்சனும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேரடி துருவங்களான 2 டீமுக்கும் ட்ரேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 டீமுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல சாதகங்கள் பல பாதகங்கள் அப்படின்னு சொல்லி 2 இருந்தாலும் கூட சிஎஸ்கேனுடைய எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறதுக்காக பார்க்கும்போது சஞ்சு சாம்சனுடைய வருகை அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் பிளஸ் பாயிண்டா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ல சஞ்சு சாம்சனுடைய வருகை என்னதான் பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் ஜடேஜாவினுடைய இடம் அப்படின்றத நிரப்ப முடியாது அப்படின்றதும் உண்மைதான். ஆஸ் ஏ சிஎஸ்கே ஃபேனா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல சஞ்சு சாம்சன் வந்துட்டு டீமுக்கு வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுறதா இல்ல நம்ம ஜடேஜா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரியாத பல கோடி சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜாவை மட்டும் கிடையாது, பல முக்கியமான பிளேயர்ஸை அதாவது 10 பிளேயர்ஸை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே விடுவிப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது டீம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வேணான்னு சொல்லி கைவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுக்குங்க இவங்களெல்லாம் டீம்ல எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போதே வந்துட்டு இவங்க எதுக்கு டீம்லன்னு சொல்லி கேட்கப்பட்ட பலர் அதை தாண்டி ஐயோ இவங்களெல்லாம் எதுக்குங்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய சிலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னது இவங்களெல்லாம் விட்டுட்டு சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கே மட்டும் கிடையாது, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி டீமுமே வந்துட்டு பார்த்தோம்னா பல முக்கியமான மெம்பர்ஸை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொல்கத்தாலாம் பார்த்தோம்னா ஆண்ட்ரே ரஸ்ஸலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை லீவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல டீம்ல இருந்து பல பிளேயர்ஸ் கழட்டி விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே கழட்டி விடப்பட்டது யாரு, தக்க வைக்கப்பட்டது யாரு, இதன் மூலியமா சிஎஸ்கேனுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாத ஒரு பிளேயரை வந்துட்டு டீம்ல இருந்து நீக்கினது இல்லை இவங்க வேணான்னு சொல்லி பண்ணது மத்தீஷா பத்ரேனாவை அப்படின்னு சொல்லலாம். என்னடா சொல்றீங்க, மத்தீஷா பத்ரேனா நல்லா தானடா பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தாரு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா மத்தீஷா பத்ரேனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அவர் என்னாச்சு, ஏன் வந்துட்டு திடீர்னு வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த 2 பிளேயர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா டெவின் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ மிடில் ஆர்டர் இருக்கு இல்லையா, மிடில் ஆர்டர் 1 டவுன், இது 2லையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீமுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட இந்த 2 பிளேயர்ஸுமே வந்துட்டு பார்த்தோம்னா டீம் கைவிட்டு இருக்கு. ஸோ சஞ்சு சாம்சனுடைய வருகை அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்பர் 3 or 4 இதுல தான் சஞ்சு சாம்சன் களமிறங்குவாரு அப்படின்றதுனால தான் இவங்க 2 பேர்த்த கைவிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா நம்பர் 1ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கேப்டனா செயல்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் தான் எப்படி ஓப்பனிங் இறங்கிறதுக்கு இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை பார்ப்போம். நம்பர் 3ல வந்துட்டு சஞ்சு சாம்சனே அந்த மிடில் ஆர்டர் இருக்கு இல்லையா, சஞ்சு சாம்சன் ஃபில் பண்ணிக்குவாரு அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தோம்னா ஏன்னா ஆயுஷ் மாத்திரை மாதிரியான ஆட்களும் இருக்கிறதுனால நம்பர் 3க்கு சஞ்சு சாம்சன் கரெக்டா இருப்பாரு அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஷேக் ரஷீத், ஆண்ட்ரே சித்தார்த், கமலேஷ் நாகர்கோடி அப்படின்னு சொல்லிட்டு 10 பிளேயர்களை ஓவராலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம முதல் சொன்ன 3 பேர் மத்தீஷா பத்ரேனா, டெவின் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இவங்களுடைய நீக்கம் அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 பிளேஸ்ல ஓப்பனிங் இறங்கக்கூடிய ருத்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கேப்டனா டீமை வழிநடத்துவார் 2026ல
அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு தக்க வச்சிருக்காங்க. தோனியும் இந்த சீசன்ல இருக்காரு. 4 கோடி ரூபாய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற கேட்டகரியின் கீழே தோனியை தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்ரே லாஸ்ட் சீசன்ல பாதில சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்தாரு. சூப்பரா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவால்ட் டிராவிஸ் இருக்கார் இல்லையா, இவரை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஜடேஜாவோட வந்துட்டு டெவால்ட் டிராவிஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நாங்க சாம் கரனை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கரனை தள்ளி விட்டுட்டு டெவால்ட் டிராவிஸ் அண்ட் உர்வில் பட்டேல் இருக்காங்க இல்லையா, இவங்களையும் டீம்ல தக்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 3, 4, 5 அந்த ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிடில் ஆர்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் ருத்ராஜோ ஆயுஷ் மாத்ரேவோ ஓப்பனிங் இறங்குறாங்க அப்படின்னா நம்பர் 3ல வந்துட்டு சஞ்சு சாம்சன் வந்தாப்ல அப்படின்ற பட்சத்துல நம்பர் 4ல வந்துட்டு உர்வில் பட்டேல், அதுக்கப்புறமா சிவம் தூபே இவங்கெல்லாம் வரதுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனாலதான் மேல சொன்ன டெவின் கான்வே, ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜேமி ஓவர்டன், அதுக்கப்புறமா ராமகிருஷ்ணா கோஷ், இதை தாண்டி நூர் அகமது, கலீல் அகமது ஸ்பின்னர்ஸ், அன்ஷுல் கம்போஜ், நாதன் எல்லிஷ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயாஷ் கோபால், முகேஷ் சௌத்ரி, குர்ஜம்னித் சிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த வீரர்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மினி ஏலத்துக்கு கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாயோட பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் என்டர் ஆகுறாங்க. வரக்கூடிய மாசத்துல 16ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 16 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மினி ஆக்ஷன் அப்படின்றது நடைபெற இருக்கிறதுனால இன்னும் வந்துட்டு இந்த பவுலிங் அட்டாக் சைடு இருக்கு இல்லையா, பவுலிங் அட்டாக்கு அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி இன்னும் மிடில் ஆர்டர்ல யாராவது 1-2 பேர் பர்ஃபெக்டா பொருந்துவாங்க அப்படின்னா அவங்கள இந்த 42 கோடி ரூபாய் வாங்கலாம் அப்படின்ற முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ரொம்ப காலமாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பிங் சென்னையில பார்க்க போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய கேள்விக்குறி இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சென்னை அடுத்து கேப்டனா யார் வந்துட்டு முன்னெடுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. என்னதான் ருத்ராஜ் கெய்க்வாட்டை வந்துட்டு கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட வந்துட்டு லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல அவரால் அவ்வளோவா செயல்பட முடியல. அதுக்கு முன்னாடி டோனி கேப்டனா இருந்தப்ப வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஓப்பனிங் பிளேயரா மட்டும் இருந்து ஆடின ருத்ராஜ் கெய்க்வாட் எந்தவித ப்ரெஷரும் இல்லாம அதிரடியா ஆடிக்கிட்டு இருந்தாரு. இந்த கேப்டன்ஷிப் அப்படின்றத அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி ராஜஸ்தான்ல வந்துட்டு கேப்டனா இருந்து டீமை லீட் பண்ண சஞ்சு சாம்சன் இப்போ வந்திருக்கிறதுனால இன்னும் 1-2 சீசன்கள்ல மேபி வந்துட்டு இந்த சீசன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கடைசி வாய்ப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் அவரால் கேப்டன்சி ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னா அடுத்த சீசன்லயோ இல்ல இந்த சீசன்ல பாதியில இருந்தே சிஎஸ்கேவை சஞ்சு சாம்சன் டேக் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.